ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எளிய பகவத்கீதையில் சுருக்க வடிவம். இதுல நான் உங்க கூட எபிசோட்ஸா நிறைய டாபிக்ஸ் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் அதே மாதிரி உங்க கூட ஒரு புது டாபிக்கோட வந்திருக்கேன். 2 விதமான ரதங்கள், 2 விதமான தேர். இது கம்பேரிசன் ஆஃப் 2 சேரட்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டாபிக் பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது. நான் மகாபாரதோட எபிசோட்ஸ் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். மகாபாரதத்தை நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். மகாபாரதத்துல ஒரு சீன் பார்த்திருப்பேன். நீங்க யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஒரு ரதத்துல, ஒரு தேர்ல நிக்கிறார். அப்போ யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட சொல்லுவார், இந்த ரதத்தை கொண்டு போய் 2 சேனைக்கும் மத்தியஸ்தலத்துல கொண்டு போ மாதவா அப்படின்னு சொல்லுவார். அப்போ கிருஷ்ணர் அந்த ரதத்தை கொண்டு போய் 2 சேனைக்கும் மத்தியஸ்தலத்துல நிக்க வைப்பார். அந்த சமயத்துல அர்ஜுனர் 2 சேனையும் பார்ப்பார். கௌரவோட சேனையை பார்ப்பார். அங்க பீஷ்ம பிதாமர், துரோணாச்சாரியர், இந்த மாதிரி நிறைய தன்னோட குரு ஆச்சாரியர், தன்னோட சொந்தம் பந்தங்கள் எல்லாரையும் நிலன்றத பார்த்துட்டு அவர் மனசு மாறி போயிடும். அவர் மனசுல ஒரு மோகம் உண்டாயிடும். ஐயோ, இவாளெல்லாம் நான் போய் அடிக்கணுமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு அவர் மனசு மனஸ்திரம் இல்லாம போய் யுத்தமே பண்ண வேண்டாம், அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் அவர் வந்துருவார். சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு மகா யோத்தா அர்ஜுனரை கொண்டு வருது யாரு பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவர் பண்ற லீலை தான் இது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அர்ஜுனரை இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல கொண்டு வருது. எதுக்காக பாத்தீங்கன்னா அர்ஜுனர் யாரு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே ரிப்ரசென்ட் பண்றாரு. அர்ஜுனர் நம்ம எல்லாரையும் ரிப்ரசென்ட் பண்றதுனாலதான் அர்ஜுனர் மூலமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல ஆயிரங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதையோட திவ்ய ஞானத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. இன்னைக்கும் நம்ம பகவத்கீதையோட ஞானம் நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டின புஸ்தகமா இருக்கு, கிரந்தமா இருக்கு. நம்ம எல்லாரோட ஆர்ட் ஆஃப் லீவிங்கே அதுதான் பாத்தீங்கன்னா. சோ பகவத்கீதை மூலமா, அர்ஜுனர் மூலமா நம்ம இந்த ஞானத்தை இன்னைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் நிறைய முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அர்ஜுனர் வந்ததுனாலதான் பகவத்கீதையோட ஞானம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. சோ இந்த தேர் என்னது பாத்தீங்கன்னா 2 விதமான தேருன்னு இதை பத்தி தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போது ஒரு பிக்சர் மூலமா இந்த வீடியோவை நான் பிரசன்ட் பண்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்கேன். இந்த தேரு என்னது பாத்தீங்கன்னா நம்ம சரீரமும் நம்ம இந்திரிகள் தான் ஒரு தேரு, ஒரு ரதம். இதுதான் நம்மள இந்த சரீரம் என்னது, இந்த சரீரத்தோட இருக்கிற இந்திரிகள்லாம் என்னது, நம்ம யாரு, நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் என்னது, இந்த மாதிரி நிறைய டீப்பான ஒரு நாலேஜ புரியறதுக்கு இது இந்த ரதம் ரொம்ப ரொம்ப சகாயமா இருக்க போகுது. இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்மளோட லைஃப்ல இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி ஒரு டிப்ரெஸ்டு, ஒரு ரசமே இல்லாம, ஒரு உற்சாகமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு மெக்கானிக்கலா, ஒரு மிஷின் மாதிரி ஒரு டே டு டே லைஃப வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கோம், ரோபோட் மாதிரி. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும், அதே மாதிரி பகவானோட நம்ம சம்பந்தத்தை எப்படி இன்னும் நெருக்கமா ஆக்கிக்கணும், எப்படி நம்மளோட வாழ்க்கையை ஒரு பக்தி பாவத்தோட, ஒரு உற்சாகத்தோட, ஒரு சரணாகதியா பகவானுக்கு இருந்துட்டு, ஒரு தாசனா இருந்துட்டு எப்படி நம்ம கடமைகளை செய்யணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த சரீர ரூபி ரதத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இந்த சரீர ரூபி ரதத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இந்த வீடியோ மூலமா, இந்த பிக்சர் மூலமா நம்ம 2 விதமான தேர்களை பார்க்க போறோம், அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஸ்கிரீன்ல நீங்க இப்போ காட்டு குதிரை உள்ள தேரை பார்த்துட்டு இருக்கேன், ரதத்தை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த காட்டுக்குள்ளே உதிர தேர் இப்போ இருக்கிற மனிதங்களோட கரண்ட் சிச்சுவேஷனை காட்டுறது. மொத்தம் பக்தி மார்க்கத்துல செல்லறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மனிதனோட நிலைமை இருக்கு அப்படின்னு இதை காட்டுறது. இந்த படத்துல காட்டு குதிரையை நீங்க பாக்குறீங்க. இது இந்த குதிரைகள் சென்சஸை ரிப்ரசன்ட் பண்ணுறது, நம்மளோட இந்திரிகளை ரிப்ரசன்ட் பண்ணுறது. இந்த குதிரைக்கு கீழே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு பாருங்க, ஒரு குதிரையும் எதை எந்த சென்சஸை காட்டுறது.
ஒன்று வந்து கண்ணு, மூக்கு, காது, தோல், நாக்கு, இந்த இந்திரிகளை காட்டுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டாக திசையே இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு இருக்கு. எப்போ மனிதன் வந்து பகவானை நோக்கி இல்லையோ, பகவானை செலுத்தி இல்லையோ, அப்போ வந்து நம்ம இந்திரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். கண்ணு வந்து கண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படும். மூக்கு வந்து அதுக்கு பிடிச்சதெல்லாம் மோந்து பார்க்கணும் ஆசைப்படும். காது வந்து அதுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கேட்கணும், காசிப்பாட்டம், கிரிட்டிசைஸ் பண்ணுறதாட்டம், இந்த மாதிரி குறை குத்து சொல்கிறதாட்டம், இந்த மாதிரி விஷயத்தை கேட்கணும் ஆசைப்படும். இது மாதிரி ஒரு இந்திரிகளும் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுத்தையும் திருப்தி படுத்துறதுக்காகவே, தன் விஷயத்தெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்காகவே செய்கிற விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படும். அதே மாதிரி தோலும் பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்சதெல்லாம் தொட்டு பார்த்தா அனுபவிச்சு பார்க்கணும் ஆசைப்படும். நாக்கு வந்து இந்திரிகளுக்கு திருப்தி படுற மாதிரி சாப்பிட்டு பார்க்கணும், ருசிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படும். ஸோ இந்த மாதிரி சென்சஸ்கள் எல்லாமே, இந்திரிகள் எல்லாமே தன்னோட திருப்தியை பூர்த்தி பண்ணுறதுக்கு விடாத முயற்சி பண்ணிட்டு திசையே இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு இருக்கு. மொத்தம் இந்த இந்திரிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு திசையிலையும் ஓடி தன்னை திருப்தி படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இந்த குதிரையோட கடிவளம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கடிவளம் வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கு. இந்த கடிவளம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மனசு. மனசு தான் பாஸ் நம்ம எல்லாருக்குமே. இந்த மனசு வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்திரியங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறது. எனக்கு இது வேணும், எனக்கு இது பார்க்கணும், எனக்கு இது சாப்பிடணும், எனக்கு இது கேட்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கறது. அப்போது இந்த இந்திரிகள் என்ன பண்ணுறது, அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுது. அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி இல்லாத முயற்சிகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுது. ஸோ மேக்சிமம் இப்போ உலகத்தில் எல்லாருமே வாழறதே எப்படி பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழறதுனால என்ன ஆகும்னா நம்ம இந்திரிகள்லாம் ரொம்ப பலசாலியாக ஆயிரும். ஏன்னா அதுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதுனால அது கொடுக்க கொடுக்க இந்த மனசு வந்து என்ன ஆகும்னா இந்திரிகளெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆக்கிடுது, அவ்வளோ பலசாலியாக இந்த இந்திரிகள்லாம் ஆயிடுது. இப்போ இந்த மனசு ரூபி இந்த கடிவளம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடிவளத்தை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிற சாரதி தான் புத்தி. அந்த சாரதி யாரை ரிப்ரசன்ட் பண்றார், புத்தியை ரிப்ரசன்ட் பண்றார். ஆனால் அந்த புத்தி எப்படி இருக்கு, புத்தியும் பொல்யூட்டடா கரப்டடா இருக்கு. ஏன்னா அந்த புத்திக்குள்ளேயும் காமம், குரோதம், பொறாமை, ஆசை, பேராசை, நப்பாசை, இந்த மாதிரி நிறைய அவகுணங்கள்லாம் ரொம்ப கிடக்கிறது. ஸோ இந்த புத்தியும் எப்படி இருக்கு, கரப்டடா இருக்கிறதுனால அது மனசையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம விட்டு வச்சிருக்கு. நம்ம கம்ப்ளீட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் மாடல்லையும் நம்ம பார்த்துருக்கோம். மனசு வந்து ஒரு குழந்தை மாதிரி, புத்தி வந்து ஒரு அம்மா அப்பா மாதிரி. ஆனால் எப்போ அம்மா அப்பாவே ஒரு தெளிவா ஒரு ஸ்திரமா இல்லாம இருந்தானா, கரப்டட் புத்தியோட இருந்தானா, அப்போ அவ இந்த சம்சாரத்துல இருக்கிற விஷயங்களையும் நல்லா பார்த்துக்க முடியாது, அந்த குடும்பத்துல இருக்கிற குழந்தையும் நல்லா வளர்க்க முடியாது. புத்தியே வீக்கா இருந்ததுன்னா என்ன ஆகும், மனசு வந்து அன்கண்ட்ரோல்டா தான் இருக்கும். ஸோ இந்த கடிவளமும் எப்படி ஆயிடுதுன்னா அதுவும் வந்து பிடிச்சிக்க முடியாம பிடிய விட்டு உட்காண்டிருக்கு. இப்போ இந்த தேர்ல உட்காண்டிருக்கிற பின்னாடி வண்டியில நீங்க பாக்குறேன் ஒருத்தர் உட்காண்டிருக்கிறது. அது யாரு பார்த்தேன்னா அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா தான் நம்ம எல்லாரும். நம்ம எல்லாரும் யாரு, ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி இருக்கு, பயந்துண்டு பதறிண்டு உட்காண்டிருக்கு. அந்த ஆத்மாக்கு வெளியில நீங்க பாக்குற பாகம் வந்து ஒரு வண்டி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் வெள்ளை கலர்ல. அந்த வண்டி தான் என்னது பார்த்தீங்கன்னா நம்மளோட சரீரம். இந்த பஞ்ச தத்துவத்தால பண்ணிருக்கிற இந்த சரீரம்குள்ளதான் ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா தான் நம்ம, இந்த சரீரம் தான் நம்மளோட ரதம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கார்ல உட்காந்து போறோம்.
அந்த காரோட டிரைவர் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாருன்னா அப்போ நம்ம எல்லாரோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பதறிண்டு அலறிண்டு உட்காண்டிருப்போம். எந்த நிமிஷம் என்ன ஆக போகிறது, பிழைக்க போகிறோமா இல்லை போக போகிறோமா அப்படின்னு பயந்துட்டு உட்காண்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த காட்டு குதிரையோட ரதம்ல இருக்கிற ஆத்மாவோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அன்கண்ட்ரோல்டு மனசு புத்தி எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஆத்மா வந்து பயந்துன்னு உட்காண்டிருக்கு. இந்த உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இப்போ எப்படி இருக்கானா, அவளுக்கு நல்லா பகவான் வந்து சரீரத்தை கொடுத்துருக்கா, அழகான ரூபத்தை கொடுத்துருக்கா, நல்ல வேலை, நல்ல காசு பணம் குடும்பம் எல்லாமே இருக்கு. பகவான் வந்து அவ்வளோ அனுகிரகம் அவ்வளோ விஷயம் கொடுத்து பண்ணியிருக்கா. ஆனாலும் மனசுக்குள்ள நிறையா கவலை, பொறாமை, டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அனாக்சிட்டி என்னென்னலாமோ இருக்கிறதுனால வாழ்க்கைய சந்தோஷமா மகிழ்ச்சியா உற்சாகமா வாழ முடியாம ஒரு சந்தோஷமே இல்லாம ஒரு ரசமே இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். பகவான் வந்து இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது, அதுக்கு ஒரு நன்றி கூட செலுத்த முடியாம நம்ம வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை உணர்ந்து கூட பார்க்க முடியாம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைய இந்திரிகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் வாழறோமே தவிர பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்க்கைய வாழதில்லை. இனிமே நம்ம தான் முடிவெடுக்கணும், நம்ம எந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுறோம். கன்ஃபியூஸ்டு அன்கண்ட்ரோல்டான வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுறோமா, இல்லை அர்ஜுனர் மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட சரணாகதி அடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்து, எப்படி அர்ஜுனர் சொன்னார், கரிஷ்யே வச்சனம் தவா, நீ எப்படி சொல்றியோ அது எப்படி என் வாழ்க்கையை நான் வாழறேன், என் கடமைகளை நான் செய்கிறேன் அப்படின்னு அர்ஜுனர் சொன்ன மாதிரி நம்மளும் அந்த டைரக்ஷன்ல வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுறோமா? இந்த முடிவை நம்ம எல்லாரும் தான் எடுக்கணும். ரெண்டாவது ரதம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனரோட இருக்கிற ரதம். இந்த தேர்ல பார்த்தீங்கன்னா குதிரைகள் எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கு. அதோட அந்த குதிரைகள் எல்லாமே ஒரே திசையை பார்த்து நோக்கி போயின்னு இருக்கு. ஸோ இந்த ஒரே திசையை பார்த்து போயின்னு இருக்கிற விஷயம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட பியோரான டிவைனான இந்திரிகளை, சுத்தமான இந்திரிகளை ரிப்ரசன்ட் பண்ணுறது. அதே மாதிரி சாரதி இடத்துல யார் உட்காண்டிருக்கார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சாரதி ரூபத்தில் வந்து உட்காண்டிருக்கார். மொத்தம் எப்போ புத்தியில சம்சாரம் இல்லாம பகவான் வந்து புத்தியில உட்காண்டுருவரோ அப்போ வந்து இந்த இந்திரிகள் எல்லாமே கண்ட்ரோல்டா தானாவே ஆயிரும். புத்தியில வந்து பகவான் வந்துட்டாலே இந்திரிகள் கண்ட்ரோல் ஆயிரும், மனசும் சுத்தமா இருக்கும். அதனால்தான் பகவானை நோக்கி செல்லணும் அப்படின்னு சொல்றது. பகவானை நோக்கி செல்லணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம அன்றாடம் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறோமோ, டெய்லி நம்ம என்ன வீட்டில் பண்ணுறோமோ அதை பகவானே சமர்ப்பிச்சுட்டு பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதை வந்து பிரசாத ரூபமாக எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த கடமையை செஞ்சாலும் அது ஆஃபீஸில் இருந்தால் சரி, வீட்டில் இருந்தால் சரி, குடும்பத்தை சம்பந்தப்பட்ட இருந்தால் சரி, குழந்தைகளை வளர்க்குற சம்பந்தப்பட்ட இருந்தால் சரி, இந்த சமுதாயத்துக்கு செய்கிறதா இருந்தால் சரி, எல்லாமே பகவானே நான் சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் செய்கிறேன். பகவான் கொடுத்துருக்கிற எனக்கு இது வந்து சேவை. இந்த சேவையை அவர் நான் வந்து செய்யணும் ஆசைப்படுறார், நான் அவரை சந்தோஷப்படுத்தணும் அவர் ஆசைப்படுறார், அதுக்காக தான் நான் செய்யறேன் அப்படின்னு அந்த பாவத்தை மட்டும் மாத்திண்டாலே போதும். புத்தியும் வந்து மனசும் வந்து சுத்தமா ஆகிரும். இதுதான் கிருஷ்ணா அர்ப்பணம்னு வாழ்க்கையை வாழுதுன்னு சொல்லுவான். ஸோ இந்த ரெண்டு தேர் மூலமா, இந்த ரெண்டு தேரும் நம்ம வாழ்க்கையே, நம்ம சரீரத்தை, நம்ம இந்திரிகளை தான் ரெப்ரசன்ட் பண்றது. இது மூலமா நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும், நம்ம சென்சஸ்களை எப்படி நம்ம கண்ட்ரோல்டா வச்சுக்கணும், இதுக்கு வழி காட்டுறதுக்கு ஒரு சின்ன பிரயாசம் கோலோக் எக்ஸ்பிரஸ் மூலமா செஞ்சுட்டு இருக்கோம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय जय श्री राधे,
जय जय श्री राधे जय जय श्री राधे जय जय श्री राधे जय जय श्री राधे जय राधे जय राधे जय श्री कृष्ण बोलो जय राधे जय राधे जय राधे जय श्री कृष्ण बोलो जय राधे जय श्री कृष्ण बोलो जय राधे